வணக்கம். குரு ராகவேந்திர சுவாமிகளோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு முறை ராகவேந்திரர் ரெய்ச்சூர் ஜில்லாவில் மாணவி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பக்கத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கிறத பார்த்துட்டு அங்கேயே சாதுர்மாசிய விரதத்தை இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. சாதுர்மாசிய விரதம் ஆரம்பிக்கும் போது எந்த இடத்துல இருந்தாங்களோ அதே இடத்துல விரதத்தை முடிக்கணும். அங்க ராகவேந்திர கோவில்ல பூஜை செய்யறதுலயும் வந்திருக்க பக்தர்களுக்கு அருளாசி வழங்குறதும் வேத நூல்களுக்கு விளக்கம் எழுதுறதுலயும் நேரத்தை செலவிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் எழுதிட்டு இருக்கும் போது சற்றுன்னு நிமிந்து பாக்குறாரு. கொஞ்சம் தூரம் தள்ளி யாரோ நிக்கிறத பாக்குறாரு. அவரை பார்த்ததுமே ராகவேந்திரருக்கு அவருடைய பூர்வ ஜென்ம நினைவுகள்லாம் வருது. பூர்வ ஜென்மத்துல வியாசராஜரா இருந்தப்போ அவருக்கு சிஷ்யரா இருந்த கனகதாசன் தான் இப்போ இன்னொரு பிறவெடுத்து தன் முன்னாடி நிக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சுட்டு ஏன்பா அங்கே நிக்கிற உள்ளவா அப்படிங்கிறாரு. இல்ல சாமி, நாங்கெல்லாம் உள்ள வரக்கூடாது, எங்களை அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன், நீ உள்ளவா அப்படிங்கிறாரு. இல்ல சாமி, நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன், எனக்கு இந்த ஜென்மத்துல நீங்க தான் ஏதாவது ஒரு வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்லவும், போன ஜென்மத்திலே நீ என்னோட சிஷ்யரா இருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்போ இந்த ஜென்மத்துல நான் உனக்கு கண்டிப்பா வழிகாட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு மூலராமர் பூஜையில கலந்துக்கோ, பிரசாதம் கொடுக்குறேன் அப்படின்னதும் இல்ல என்ன அனுமதிக்க மாட்டாங்கன்னு திரும்ப அவர் சொல்றாரு. நீ கண்டிப்பா வர, உன்னால என்ன முடியுதோ அதை பூஜைக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த நாள் வர அந்த சிஷ்யர் கையோட அவரால் முடிஞ்ச காணிக்கை அப்படின்னு கொஞ்சம் கடுகு எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா சாதுர்மாசிய விரதம் இருக்கும் போது கடுகு சேர்க்க கூடாது அப்படிங்கறது ஒரு வகையான நியதி. ஆனா அந்த நியதி தெரியாம இவர் எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. ஆனா ராகவேந்திர தன் கையில இருக்க தீர்த்தத்தை தெளிச்சு அந்த கடுகையும் வாங்கிக்கிறாரு. அது வாங்கிக்கிட்டதோடு நிறுத்திக்குவாருன்னு நினைச்சாங்க. ஆனா அதை சமையலையும் சேர்க்க சொல்றாரு. இங்க இருக்கவங்க சாதுர்மாசிய விரதம் இருக்கிறப்ப இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறத ஞாபகப்படுத்துறாங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா நான் இதை எடுத்துக்கிட்டது அப்படிங்கிறது என்னோட கட்டளை கிடையாது, ஸ்ரீராமரோட கட்டளை. இங்க நிக்கிற இந்த சிஷ்யன் பூர்வ ஜென்மத்துல என்னுடைய சிஷ்யனாக கனகதாசன் அப்படிங்கிற பேர்ல பிறந்திருந்தான். கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தவனே அவன் தான். மூலராமர் பூஜைக்கு ஏதாவது கொண்டு வா அப்படின்னு நான் சொல்லியிருந்ததை கேட்டு நேத்து முழுக்க அவன் கண்டிப்பா இது விஷயமா யோசிச்சிருப்பான். அவன் மனசுக்கு தோணுது, அவனால் இயன்றதுன்னு அவன் எடுத்துட்டு வந்திருக்கான். பகவான் மேல உண்மையான அன்பு கொண்டவங்களுக்காக சில சாஸ்திர சம்பிரதாயங்களை மாத்திக்கிறது தவறு இல்ல, இதை ஏத்திக்கிறதா ராமரும் விரும்புவாரு அப்படின்னு சொல்ல அன்னைக்கு அந்த உணவுல கடுகு சேர்க்கப்பட்டது. அந்த உணவும் பிரசாதமா எல்லாருக்கும் கொடுக்கப்படுறப்ப அந்த சிஷ்யனுக்கும் வழங்கப்பட்டது. அவனும் அங்கேயே இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே முக்தி அடைகிறாரு. அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரிலேயே உண்மையான பக்தியால மோட்சம் அடைஞ்ச அந்த சிஷ்யருக்கு கல்லறை எழுப்பவும் கட்டளையிட்டு இருக்காரு ராகவேந்திரர். இன்னைக்கும் கூட சாதுர்மாசிய விரதத்தப்போ ஸ்ரீமடத்து சமையல்ல கடுகு சேர்க்க தான் செய்யறாங்க. உண்மையான பக்திக்கு இறைவனின் சாஸ்திர சம்பிரதாயங்களை கூட மாத்துவாரு அப்படிங்கறதுக்கு உதாரணமா இந்த நிகழ்வை சொல்லலாம். இதுக்கான விளக்கத்தை ராகவேந்திரர் கொடுத்தப்ப அங்க இருந்து எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. இது மாதிரி நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த இடத்துக்கு மூலராமர் பூஜையை பாக்குறதுக்காக ஸ்ரீனிவாசாச்சார் அப்படிங்கிறவரு வராரு. அவர் ரொம்ப சிறந்த பண்டிதர். சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமா கடைபிடிக்க கூடியவர். ஆனா அவர்கிட்ட துளியும் கர்வம் கிடையாது. தான் எழுதின நூட்களை எல்லாமே ராகவேந்தர் கிட்ட கொண்டு வந்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அப்ப அவருடைய புலமையும் திறமையும் பார்த்துட்டு ஸ்ரீனிவாச தீர்த்தர் அப்படிங்கிற பட்டத்தையும் ராகவேந்திர கொடுக்கறாரு. அதனால ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உணவருந்த போலாம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல கடுகு இருக்கிறத பார்த்துட்டு எதையும் கேட்க முடியாம கடுகு இல்லாத உணவா பார்த்து சாப்பிடுறாரு. ராகவேந்திரர் திருப்தியா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் இவரும் ஏதோ சொல்லி மழுப்பி அங்கிருந்து கிளம்ப தயாராகிறாரு. ராகவேந்திரர் அவருக்கு மந்திராட்சதை கொடுத்து அனுப்புறாரு. அவர் முகத்துல இருந்த பதட்டத்தை ராகவேந்திரர் கவனிக்கிறாரு. இருந்தாலும் அவர்கிட்ட எதுவும் கேட்கல. இவர் ஏதோ சொல்லாம அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. அவரோட வீட்டுக்கு வந்ததும் அவருடைய சகோதரர்கிட்ட கொடுக்கப்பட்ட பட்டத்தையும் ராகவேந்திரர் அவரோட நூல்களை படிச்சு பார்த்து ஆசீர்வாதம் பண்ணதையும் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. ஒரு சகோதரர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் அப்புறம் சொல்லு, முதல்ல அவர் கொடுத்த பிரசாத் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்க இவரும் கொடுக்கறாரு. ஆனா அவரோட சகோதரர் இவரை பார்த்து முறைக்க என்ன அப்படின்னு கேட்கிறாரு. மந்திராட்சதை எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு காமிக்க அட்சதை கருப்பா இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. எங்கேயாவது நனைஞ்சிருந்தா கூட வெள்ளையா தானே இருக்கணும், சிகப்பா இருந்த அட்சதை எப்படி கருப்பா மாறிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவர் சகோதரர் சொல்றாரு, நீ அங்க ஏதோ தவறா நடந்துட்டு இருக்க, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறாரு. உடனே அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வா அப்படின்னு அவர் சகோதரர் அனுப்பி வைக்கிறாரு. இவரும் கிளம்பி வர்றாரு. ஆனா மனசு முழுக்க நிறைய கேள்விகள். நம்ம என்ன தவறு செஞ்சோம், அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை அனுசரிச்சு தான் நம்ம செஞ்சோம், நம்ம நூல்கள் ஏதாவது தவறு பண்ணிட்டோமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இங்க வந்து ராகவேந்தர் கிட்ட கேட்கும், இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த கடுகு சேர்க்கப்பட்டது அப்படிங்கறதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு மனசுல எந்த தவறும் இல்லதான், இருந்தாலும் நீங்க அந்த பிரசாதத்தை ஒதுக்கின இல்லையா, அது ராமரை அவமதிக்கிற மாதிரி தானே அப்படின்னு சொல்ல இப்பதான் அவருக்கு புரியுது தான் என்ன தவறு செஞ்சோன்னு. சாஸ்திர சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறதுக்காக மூலராமரோட பிரசாத் அவமதிச்சிருக்கோம் அப்படிங்கறத உணர்ந்து கண்ணீர் வடிக்கிறாரு. என்னோட தவறுக்கு மன்னிப்பும் கேட்கிறாரு. இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா, அப்போ மூலராமர் மன்னிச்சுட்டாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீ போய் பிரசாதத்தை சாப்பிட்டு வா அப்படிங்கிறாரு. இப்போ ரொம்ப சந்தோஷமா பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வர அவருக்கு ராகவேந்திர மறுபடியும் மந்திராட்சதையை கொடுக்கறாரு. அதை வாங்கிக்கிட்டவரு ஏற்கனவே கிட்ட இருந்த கருப்பான அந்த மந்திராட்சதையை எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா அதோட நிறம் சிவப்பு நிறமா மாறி இருக்கு. ரெண்டு அட்சதைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மூலராமர்
ராமர் அவரை மன்னிச்சிட்டாரு அப்படிங்கறத உணர்ந்து ராகவேந்தர் கிட்டையும் அந்த 2 அட்சதைகளையும் காமிக்கிறாரு. ராகவேந்திரம் புன்னகையோட எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு.